Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றமான சூழல் இருக்கும் நிலையில் நிதானமாக ஒவ்வொரு நகர்வையும் இந்தியா நகர்த்தி வருகிறது. இது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். திருமாறன் அவர்கள், பாகிஸ்தான் ஏற்கனவே பாகிஸ்தான் மீது ஒரு சர்வதேச அளவிலுமே அழுத்தம் ஏற்பட்டிருக்கா சார்? ஏன்னா இந்தியா ஐரோப்பிய நாடுகள், அதே போல அமெரிக்கா போன்ற நாடுகள் கிட்ட, சவுதி அரேபியா கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க இந்த போர் பதற்றமான சூழல் குறித்து. சோ சர்வதேச அளவிலையுமே பாகிஸ்தான் மேல ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்குமோ? கண்டிப்பாங்க. இப்ப நம்ம பேராசிரியர் ஜெகநாதன் சொன்னது போது பார்த்தீங்கன்னாக்கா, பாகிஸ்தானை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க யாரிடம் பேசுவதுன்றதுதான் பெரிய கேள்வி. அதை இப்ப அமெரிக்கா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க செக்ரட்டரி பேசியிருக்கிறாங்க. யாருக்கிட்ட பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க பிரதமர் கிட்ட பேசல, சாரி பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட பேசல. அவங்க பேசியிருக்கிறது ஆர்மி சீஃப் முனிர் கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை அவர்கிட்ட தான் தொடங்கி இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்டையர் பாகிஸ்தான் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்மி சீஃப். இது புதிதல்ல. இது வழக்கமாக பாகிஸ்தான் செய்யக்கூடிய வேலைகள் தான். அது ஜியாவுல்லாக இருக்கட்டும், முஷாரஃபாக இருக்கட்டும், யஹ்யா கான், அது மாதிரி அயூப் கான், எல்லாவற்றும் இன்றைக்கும் பாகிஸ்தான் என்டையர் பாகிஸ்தான் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்மி சீஃப் முனீர் அப்படின்னு சொல்றாங்க. பட் கூர்ந்து கவனிக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசியல் ஒரு பகடக்காய் தான். அவங்க ஆர்மிக்கு பகடக்காயா சும்மா ஒரு ஒப்புக்கு தான் அவங்கள வச்சிருக்காங்க தவிர, மொத்தமே இது என்டையர்லி கண்ட்ரோல் பை ஆர்மி சீஃப் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம அமெரிக்கா பேசியிருக்கிறாங்க, நம்ம கிட்டும் பேசியிருக்கிறாங்க. சவுதி அரேபியா நேத்து நம்ம கிட்ட பேசியிருக்கிறாங்க. சவுதி அரேபியா நமக்கு பார்க்கும்போது ஒரு க்ளோஸ் எய்டா இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் நேற்று சொல்லிட்டு போயிருக்காங்க, இன்னைக்கு பாகிஸ்தான் கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்கலேஷனை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, நேத்தெல்லாம் ஈவினிங்ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 5 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, ரஜோரியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈவன் ஸ்ரீநகரை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு பல சிட்டிஸ்குள்ள டார்கெட் பண்றதுக்கான இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி பார்க்கும்போது டீஎஸ்கலேட் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஈவன் G7 நேஷன்ஸ் ஆர் கன்சர்ன் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அமெரிக்கா ப்ரெஷரைஸ் கொடுக்குறாங்க, அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க பாகிஸ்தானுக்கு. சவுதி அரேபியா பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. பட் இது அவங்க எல்லாம் கேட்பாங்களா, அவங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. நாம் பேச்சுவார்த்தைக்கு போலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட ஸ்டாண்ட் ஒரு 5 இயர்ஸா என்ன சொல்றோம்னா, இந்த பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத கூடாரமாக மாறி இருக்கிறது. இந்த தீவிரவாதத்தை முற்றிலுமாக அவர்கள் ஒழித்தால் கூட இல்லை, எங்களுக்கு ஒத்துழைங்கள், எங்கிட்ட ஒத்துழைச்சுங்க, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருகிறோம் என்பதுதான் நம்மளுடைய இந்தியாவுடைய ஸ்டாண்டா இருக்கிறது. ஆனா அதுக்கு மாறாக அவர்கள் தினம் தினம் இந்த தீவிரவாதத்தை வளர்த்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த பெஹல்காம் இன்சிடென்ட்டை ப்ரூவ் பண்ணியிருக்கு. உலக நாடுகளுக்கு இதை சொல்லி இருக்கிறோம். உலக நாடுகள் அனைவரும் இதை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் நேற்று 8ஆம் தேதி 9ஆம் தேதி பாகிஸ்தான் நடந்து கொண்டிருக்கிற விதம், சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணி ஒரு ரோக் ஸ்டேட் என்பதையே அவர்கள் காட்டுகிறார்கள். நாம் இந்தியா இன்று வரை, இந்த நிமிடம் வரை பார்த்தீங்கன்னாக்கா, April 22nd till this time we are behaving as such a responsive nation. நம்ம பாதிப்பு அடைஞ்சிட்டே இருக்கிறோம், நம்ம ரெஸ்ட்ரைன் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போதான் just we are defending ourselves இல்லைங்களா? we have every right to protect our people as well as our sovereign country. ஸோ அதுக்காக தான் அவங்க கொடுக்குற தாக்குதல்ல, நம்ம பேராசிரியர் ஜெகநாதன் கூட சொன்னாரு, நம்ம அடிக்கவில்லை, நம்ம எதிர் தாக்குதல் தான் செஞ்சுட்டு இருக்கோம். we are countering the attacks made by our neighbor Pakistan. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இதுவே நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு என்னன்னா, இன்னைக்குதான் ஓரளவுக்கு இந்த லாஸ்ட் 2 daysல எங்கிருந்து லான்ச் பேட்ச் பண்ணாங்க அப்படி ஐடென்டிஃபை பண்ணி இன்னைக்கு அதை நம்ம டீநியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம், ஈவன் இன்சைட் த பாகிஸ்தான் டெரிட்டரி. இது தொடரும் என்பதுதான் எங்களுக்கு கருத்து.
பாகிஸ்தான் நீங்க சொன்ன மாதிரி பொதுமக்களையுமே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பா காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை குறி வச்சு அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே போல மேற்கு எல்லையோர மாவட்டங்கள்ல இருக்கிற மக்களையும் தாக்கியிருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு சார்? எப்படி பாக்குறீங்க இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு நகர்வையும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த சிவிலியனை வச்சுட்டு தே ஆர் பிளேயிங் டுவல் ரோல். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மள வந்து சிவிலியனை டார்கெட் பண்றாங்க. அவங்க சைட்ல தே ஆர் யூசிங் சிவிலியன்ஸ் அஸ் அ ஷீல்ட். அவங்க வந்து இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா ஏர்பேஸ் எல்லாம் சிவிலியன் ஏர்கிராஃப்ட் வந்து தே ஆர் என்கரேஜிங் நம்ம பார்டர்ல எல்ஓசியில. ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு தீவிரவாதம் அமைப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து இலக்கணங்களும் அங்க நம்ம காணப்படுகிறோம். அவர்களை ஷீல்ட் பண்றதுக்கு அவங்க சிவிலியன்ஸே வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம சைட்ல தேர் டார்கெட்டிங் ஒன்லி தி சிவிலியன்ஸ். சிவிலியன் ரெசிடென்சஸ் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்கூல்ஸை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க, ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ் தே ஆர் டார்கெட்டிங், இப்படி இருக்கும் ஏர்போர்ட்ஸ் தே ஆர் டார்கெட்டிங். இப்படி இருக்கும்போது இட்ஸ் வெரி கிளியர் அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றது நன்றாக புரிகிறது. ஒரு பக்கம் இப்படி தாக்குறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தே ஆர் இன்டர்ஜிங் இன் ஃபால்ஸ் ப்ரோபகண்டா, ரொம்ப ரொம்ப ஃபால்ஸ் ப்ரோபகண்டா. அதெல்லாம் நம்ம முறியடிச்சுட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு சைபர் வார்ஃபேராகவே இதை பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு லேடி ஃபைட்டர் பைலட் வந்து அவங்க கையில கஸ்டடியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு தைரியமா சொல்றாங்க பாருங்க. நோ எவிடன்ஸ், பட் வி ஆர் ஸ்ட்ராங்லி வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை போல ஃபால்ஸ் ப்ரோபகண்டாஸ் ஏன் பாத்தீங்கன்னா தே வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை தேர் ஓன் பீப்புள். இந்த சிவிலியன் அவங்க சைட்ல இருக்கிற பீப்புள் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக they are indulging in all sorts of rumors as well as false propaganda. சார் அதே போல IMF பாகிஸ்தானுக்கு கடன் அளிப்பதாக ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இப்படியான போர் பதற்றமான சூழல் ஒருபுறம் இருக்கு. அதே போல பாகிஸ்தான்ல பலூச் படைகளுமே வந்து பாகிஸ்தான்லேயே தாக்குதலும் நடத்திட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் ஒருபுறம் இருக்கும்போது மற்றொரு புறம் IMF பாகிஸ்தானுக்கு கடன் அளிப்பதாக ஒப்புதல் வழங்கி இருப்பதை எப்படி பாக்குறது? It's a very unfortunate. என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து வி கிளியர்லி அப்ஜெக்டட். இந்த IMF கிட்ட போய் நம்ம அப்ஜெக்ஷன் நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். அதுவும் இந்த நேரம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம் ஆஃப் திஸ் பர்டிகுலரா 2 நாள் அக்ரெஷன் போயிட்டு அவங்க கேட்கறாங்கன்னு சொல்லும் போது இதை தான் நம்மளும் சொல்லியிருக்கோம். அந்த பணத்தை அவங்க வந்து they are not going to use for any humanitarian purpose or any development purpose. They are definitely அவங்க யாருக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா வெப்பன்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் இல்ல தீவிரவாதத்தை ஆதரிப்பதற்காகவே அந்த மணியை இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க கூட பாத்தீங்கன்னாக்கா வேர்ல்டு ஹிஸ்டரியில வேர்ல்டுடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா டாப் 5 உடைய மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுல பாகிஸ்தான் இஸ் 5th place. ஸோ அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். எக்கனாமிக்லி எவ்வளவு வீக்கா இருக்காங்கன்னு தெரியும். ஆனாலும் அவர்கள் அவ்வளவு காசு கொடுத்து வெப்பன் சிஸ்டத்தை வாங்கி வாங்கி வைத்துள்ளார்கள். இது வந்து என்ன காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மணியும் they are spending only for procurement of weapons as well as for encouraging the terrorist activities. இதுக்காக தான் இதை அப்ஜெக்ட் பண்ணோம். இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். அவங்க வந்து இது வந்து எப்பவுமே ப்ராசஸ்ல தான் இருந்தது. ஸோ வி ஆர் ரிலீவிங் டெக்னிக்காலிட்டிஸ் பேசுறாங்க. பட் எனிவே இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, Vims Hospital Campus, Salem, Puducherry and Chennai.